கௌரவ தலைவர் ஜி கே மணி, வழக்கறிஞர் பாலு உள்ளிட்டவர்கள் தைலாபுரம் தோட்டத்தில் நடக்கும் ஆலோசனையில் பங்கேற்கிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். சென்னை அக்கரையில் உள்ள தனது இல்லத்திலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் ராமதாஸ் தற்பொழுது தைலாபுரம் சென்றடைந்திருக்கின்றார். தைலாபுரத்தில் நடைபெறக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையிலே பங்கேற்று பாமக இளைஞரணி மாநில தலைவர் நியமனம் தொடர்பாக சமரச தீர்வை எட்டக்கூடிய வகையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகின்றது. முன்னதாக நேற்றைய தினம் நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே கடும் கருத்து மோதல் எழுந்திருக்கின்றது. இளைஞர் சங்கத்தினுடைய மாநில தலைவராக முகுந்தன் என்பவரை நியமிப்பதற்கான ஒரு அறிவிப்பினை மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டார். ஆனால் அன்புமணி ராமதாஸ் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கருத்து தெரிவித்தது மட்டுமல்லாமல் இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றி அங்கிருந்த தொண்டர்கள் மாறி மாறி முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். ராமதாசுக்கு ஆதரவாக ஒரு சில தொண்டர்களும், அன்புமணி ராமதாசுக்கு ஆதரவாக பல தொண்டர்களும் என்று இரண்டு தரப்பாக மாறி ஒருவருக்கு ஒருவர் எதிர் முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருந்த நிலையில் அந்த பொதுக்குழு அரங்கமே ஒரு முழக்கத்தோடு காணப்பட்டது. இந்த நிலையில் தான் இன்று இந்த சமரச பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக ராமதாஸ் உடன் இருக்கக்கூடிய கோகாமணி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் சிலர் அன்புமணி ராமதாஸ் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்க வேண்டும் என்று சமரச பேச்சுவார்த்தைக்கான அழைப்பினை அன்புமணி ராமதாசுக்கு விடுத்திருந்தார்கள். அதனை ஏற்றுக்கொண்ட அன்புமணி ராமதாஸ் தற்பொழுது தைலாபுரத்தை சென்றடைந்திருக்கின்றார். தைலாபுரத்தில் நடைபெறக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாசினுடைய மகளும் அன்புமணி ராமதாசினுடைய நேரத்தில் இது குறித்து ஒரு சமரசமான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய வகையில் இந்த கூட்டம் நடைபெற்று வருகின்றது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரை அன்புமணி ராமதாஸ் தனது நிலைப்பாட்டில் எந்த வகையிலும் இறங்கி வர மாட்டேன் என்று தெரிவித்திருக்கின்றார். அதாவது இளைஞர் சங்க மாநில பொறுப்பிற்கு புதிதாக கட்சியில் சேர்ந்த முகுந்தன் என்பவருக்கு அந்த பொறுப்பை வழங்குவதில் தனக்கு உடன்பாடு இல்லை என்பதை அன்புமணி ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் தைலாபுரம் சென்றிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸை நேரில் சந்தித்து பேசுவதற்காக ராமதாஸ் உள்ளிட்டவர்கள் காத்திருக்கின்றார்கள். திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரம் தோட்டத்தை தற்பொழுது சென்றடைந்திருக்கின்றார். இரண்டு தரப்பு ஆதரவாளர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் உள்ளிட்டவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்று அன்புமணி ராமதாஸை சமரசப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடுகின்றார்கள். அதன்படி பாமகவினுடைய கௌரவ தலைவர் ஜி கே மணி, வழக்கறிஞர் பாலு உள்ளிட்டவர்கள் தைலாபுரம் தோட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கின்றார்கள். இளைஞரணி தலைவராக அந்த கூட்டத்தை பொறுத்தவரை இளைஞரணி தலைவராக முகுந்தன் என்பவரை நியமிக்க கூடாது என்கின்ற ஒரு கருத்தை திட்டவட்டமாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில்தான் இந்த கூட்டத்தை பொறுத்தவரை மிக முக்கியமாக இளைஞரணி தலைவர் யார் வர வேண்டும் என்பது குறித்து பேசப்படுவதாக தெரிவித்திருக்கின்றார்கள். அன்புமணியை பொறுத்தவரை முகுந்தனை 4 மாதங்களுக்கு முன்தான் கட்சியில் சேர்ந்தவர் என்ற காரணத்தால் எதிர்க்கின்றார் என்ற ஒரு கருத்தை தெரிவித்தார் அன்புமணி நேரடியாக வெளிப்படையாகவே. இந்த முகுந்தன் என்பவர் யார் என்று கேட்டால், முகுந்தன் பாமக நிறுவனர் ராமதாசினுடைய மூத்த மகளான காந்திமதியினுடைய 2வது மகன். பாமக நிறுவனர் ராமதாசினுடைய மூத்த மகள் காந்திமதிக்கு 2 மகன் இருக்கின்றார்கள். அவர்களில் ஒருவர் முகுந்தன், மற்றொருவர் பிரீத்திவன். இந்த முகுந்தனுடைய அண்ணனான பிரீத்திவனுக்கு தான் அன்புமணியினுடைய மூத்த மகளை திருமணம் செய்து கொடுத்திருக்கின்றார்கள். அதன்படி சம்யுக்தா என்கின்ற அன்புமணியின் மூத்த மகள் சம்யுக்தாவினுடைய கணவர் பிரீத்திவன் என்பவர், அவருடைய தம்பிதான் முகுந்தன். முகுந்தனுக்கு இந்த பொறுப்பை கொடுப்பதற்கு காந்திமதி பரிந்துரைத்ததாகவும், தன்னுடைய சொந்த மருமகன், அதாவது தனது மகளை திருமணம் செய்த பிரீத்திவனுக்கு போட்டியாக அந்த கட்சியில் ஏதேனும் யாரும் வரக்கூடாது என்று கருதக்கூடிய வகையில் அந்த முடிவினை எடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கின்றார்கள். ஆனால் 4 மாதங்களுக்கு முன்புதான் முகுந்தன் பாட்டாளி மக்கள் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். அதே நேரம் அவர் பாமகவில் இணைந்தவுடன் அவருக்கு ஊடக பதவி வழங்கப்பட்டது, ஊடக அணியில் மாநில தலைமை பதவி. இந்த நிலையில் தான் பிரீத்திவனும் பாமகவின் மூலமாக நேரடியாக அரசியலுக்கு வருவதற்கான ஒரு முயற்சி மேற்கொண்டிருக்கின்றார்கள். அன்புமணி ராமதாசுக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியில் பிரீத்திவன் ஒரு முக்கியமான தலைவராக இருப்பார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு பாமக தொண்டர்களிடையே இருக்கின்றது. ஏனென்றால் அன்புமணியினுடைய மூத்த மகளை திருமணம் செய்து கொண்டவர் பிரீத்திவன். அதே நேரம் பிரீத்திவனுடைய சகோதரன் அவர் முகுந்தன் என்பவர், அவரும் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியில் பொறுப்பு பெற்றிருப்பதன் காரணமாக அவர்கள் இருவருமே பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு சம பலத்தோடு இருந்தால் அது ஒரு பாமகவிற்குள் அதிகார மோதலை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழல் இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. எனவே பிரீத்திவனாக இருந்தாலும் சரி, முகுந்தனாக இருந்தாலும் சரி, இருவருமே தன் உடன் பிறந்த அக்காவின் மகன்கள் தான். ஆனால் பிரீத்திவனுக்கு தன்னுடைய மூத்த மகளான சம்யுக்தாவை திருமணம் செய்து கொடுத்திருக்கின்றார் அன்புமணி. எனவே தன்னுடைய அக்கா மகன் என்றாலும் முகுந்தனை காட்டிலும் பிரீத்திவனுக்கு அவர் முக்கியத்துவம் தர வேண்டும் என்கின்ற ஒரு
கோரிக்கையினை அன்புமணியினுடைய ஆதரவாளர்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதன்படி ஏற்கனவே பிரீத்திவனை பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைத்து அவரையும் தீவிர அரசியலுக்கு கொண்டு வருவதற்கான பணிகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதே நேரம் தற்பொழுது முகுந்தனும் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் அடியெடுத்து வைத்து விட்டார். 4 மாதத்திற்கு முன்பாக அவர் பாமகவில் வந்தாலும் பாமகவினுடைய ஊடக பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டு விட்டது, மாநில தலைமை பொறுப்பு. அது மட்டுமல்லாமல் அண்மையில் நடைபெற்று முடிந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கடந்த 2 மாத கால இந்த உழவர் தொடர்பான மாநாட்டு கூட்டம், அதே போன்று வன்னியர் தனி இடஒதுக்கீட்டிற்காக போராடி உயிர் நீத்த 21 தியாகிகளை நினைவு கூறக்கூடிய நாள் அந்த செப்டம்பர் 17ஆம் தேதி அனுசரிக்கப்படும். அந்த செப்டம்பர் 17 தியாகிகள் தினத்தன்றும் அவருடைய பங்களிப்பு அதிகமாக இருந்தது. முகுந்தன் நேரடியாக கட்சி பணிகளில் ஈடுபட தொடங்கி இருக்கின்றார். அவருக்கு ஆதரவாக ஒரு ஆதரவாளர் வட்டம் உருவாகி இருக்கின்றது பாட்டாளி மக்கள் கட்சியில் என்ற கருத்தை எல்லாம் பாமக தரப்பில் தெரிவிக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் தன்னுடைய அக்கா மகனான முகுந்தன் மற்றொரு அக்கா மகனுக்கு தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுத்திருக்கக்கூடிய அன்புமணி, பிரீத்திவன், முகுந்தன் 2 பேரில் பிரீத்திவனுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பை அவரிடம் இருக்கக்கூடிய அன்புமணியின் ஆதரவாளர்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் தற்பொழுது அந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பாமகவை பொறுத்தவரை மருத்துவர் ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே எப்பொழுதெல்லாம் மனக்கசப்பு ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் சரஸ்வதி அம்மையார் அவர்கள் தலையிட்டு இருவரையும் சமரசப்படுத்துவார்கள். மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய மனைவி சரஸ்வதி அம்மையார் வழக்கமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமையான மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய குடும்பத்தினர் ஒற்றுமையாக இருந்து இந்த பொங்கல் விழா போன்றவற்றில் எல்லாம் எப்பொழுதுமே தமிழர் பாரம்பரிய முறைப்படி அந்த பொங்கல் விழாவை தைலாபுரம் தோட்டத்தில் வைப்பார்கள். அந்த அளவு சரஸ்வதி என்பவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய மனைவியான சரஸ்வதி அம்மையார் சொல்லக்கூடியதை கேட்டுதான் அவர்கள் அனைவருமே கட்டுப்பட்டு நடப்பார்கள் என்பது பாமக தொண்டர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கின்றது. பாட்டாளி மக்கள் கட்சியில் எந்த கருத்து வேறுபாடு வந்தாலும் சரி, மருத்துவர் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையில் என்று மட்டுமில்லை, கடந்த காலங்களில் பாமகவில் மிக முக்கியமான ஆளுமைகளாக இருந்து வெளியேறி சென்றவர்கள் கூட சரஸ்வதி அம்மையார் அவர்கள் சொன்னால் கேட்டு நடப்பார்கள் என்கின்ற ஒரு கருத்து பாமக தொண்டர்களிடையே இருக்கின்றது. அந்த அளவு சரஸ்வதி அம்மையார் சொல்லக்கூடிய கருத்துக்களை பாமக தலைமையும் அது மட்டுமல்லாமல் பாமகவினுடைய நிர்வாகிகளும் கேட்டு நடப்பார்கள். எனவே இன்று நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்திலும் மருத்துவர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டவர்களும் காந்திமதி ஆகியோரும் சரஸ்வதி அம்மையார் முன்னிலையில் நடைபெறக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில் தான் பங்கேற்றிருக்கின்றார்கள். அம்மா சொன்னால் அவர்கள் கேட்டு நடப்பார்கள் என்கின்ற எதிர்பார்ப்போடு ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இருவருடைய ஆதரவாளர்களும் குவிந்திருக்கின்றார்கள். அதே நேரம் மற்றொரு உண்மை, நேற்றைய தினத்தில் இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சமூக ஊடகங்களில் செயல்படக்கூடிய இளைஞர்கள் எழுதக்கூடிய கருத்துக்கள் உள்ளிட்டவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு விரிசல் இருவருக்கும் இடையே மிகப்பெரிய அளவில் இருப்பதை பார்க்க முடிகின்றது. ஒரு பக்கம் இளைஞர்கள் என்னதான் இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கியவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தான். எனவே அவர் எடுக்கக்கூடிய முடிவு தவறாக இருக்காது. நிறைய பதவிகள் கட்சியில் இருக்கின்றன, எனவே முகுந்தனுக்கு ஒரு பதவி கொடுத்தால் என்ன தவறு என்று மருத்துவர் ராமதாஸுக்கு ஆதரவாக ஒரு சில மூத்த நிர்வாகிகள் எழுதுகின்றார்கள். அதே நேரம் பெரும்பாலான இளைஞர்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் எடுக்கக்கூடிய முடிவுதான் சரியானது. இளைஞரணி தலைவர் என்பது மிக முக்கியமான பொறுப்பு. அந்த பொறுப்புக்கு களத்தில் நீண்ட காலமாக உழைக்கக்கூடியவர்களுக்கு வழங்க வேண்டும். ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய பாமகவினுடைய அருள் உள்ளிட்டவர்களுடைய பெயர்களை பரிந்துரைத்து அவர்கள் எழுதுவதை பார்க்க முடிகின்றது. மேலும் மா.க. ஸ்டாலின், கணேஷ்குமார் உள்ளிட்டவர்களுடைய பெயர்களை எல்லாம் பரிந்துரை செய்து அவர்கள் அதுபோன்ற நபர்களை கொண்டு வர வேண்டும். அப்படி இல்லை என்றால் பசுமை தாயகத்தில் இயங்கக்கூடியவர்களை கூட இளைஞரணி பொறுப்புக்கு கொண்டு வரலாம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு எழுதி கொண்டிருக்கின்றார்கள். என்றாலும் மூத்த தலைவர்கள் கோகா மணியாக இருந்தாலும் சரி அல்லது ஏ.கே. மூர்த்தி போன்ற மூத்த தலைவர்கள், பூத்த அருள்மொழி போன்றவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோருமே ராமதாஸ் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவிற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். நேற்றைய தினம் கூட இந்த கருத்து வேறுபாடு எழுகின்றது. ராமதாஸ் ஒரு கருத்தை சொல்கின்றார், அதை மறுத்து அன்புமணி பேசுகின்றார். உடனடியாக அன்புமணி அவர்கள் வைத்திருந்த மைக்கை கோகா மணி எடுத்து சென்று விட்டார். ராமதாஸ் ஒரு பார்வை பார்க்கின்றார் ஜி.கே. மணியை. உடனடியாக ஜி.கே. மணி அந்த பார்வையின் அர்த்தத்தை உணர்ந்து கொண்டு மருத்துவர் அன்புமணி ராமதாஸுக்கு முன்பாக இருந்த அந்த மைக்கை எடுத்து சென்று விட்டார். அந்த அளவு ராமதாஸ் என்ன சொல்லுகின்றாரோ அதை கேட்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஒரு சில மூத்த நிர்வாகிகள் மட்டும்தான் முகுந்தனுக்கு உடனடியாக இளைஞரணி பொறுப்பு கொடுக்கலாம் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரை கட்சியில் நீண்ட காலமாக உழைத்தவர்களுக்குத்தான் அந்த பொறுப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, இளைஞரணி பொறுப்பை குடும்பத்திற்குள் கொடுக்கக்கூடாது என்பதையும் அவர் சொல்லி இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது இந்த கூட்டம் நடைபெற்று வருகின்றது.